ஜஸ்ட் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சதால இவங்களோட கார் இன்சூரன்ஸ் ரினியூவலுக்கு $250 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இது என்ன ஆப், இந்த ஆப் யாரெல்லாம் போடலாம், இந்த ஆப் போடுறதால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்ல போகிறேன். இப்போ இது உங்களுக்கு தேவைப்படாது, ஃபியூச்சரில் தேவைப்படலாம். ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிமெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்டேரியோவில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்டையும் இது மாதிரி ஒரு டெலிமெட்டிக்ஸ் ஆப் இருக்கான்னு அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்கிட்ட இது மாதிரி டெலிமெட்டிக்ஸ் ஆப் இருக்கும். இதோட மெயின் ஒர்க் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆப்பை உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணக்குள்ள நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்கிறத அதை என்ன பண்ணும், மானிட்டர் பண்ணும். ஓகே, நார்மல் ஸ்பீடில் போகிறீங்களா, உங்களோட எக்ஸலரேஷன் எப்படி இருக்குது, ஹார்ட் பிரேக் பண்ணுறீங்களா, இப்படியான விஷயங்களை இந்த ஆப் மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு வருஷம் தான் நம்ம நார்மலாக இன்சூரன்ஸ் போடுவோம், ரைட்? ஸோ அந்த இயர் எண்டில் உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் வரக்குள்ள இந்த ஆப்பில் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும்னு சொன்னால் இவங்க ஒவ்வொரு ஸ்கோர் தருவாங்க. ஓகே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் தருவாங்க. இப்படி நல்ல ஸ்கோர் வரும்னு சொன்னால் அடுத்த ரினியூவலுக்கு அதே சேம் கம்பெனியில், எல்லா கம்பெனிலையும் இல்லை, அதே சேம் கம்பெனியில் உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. இந்த கமெண்ட்டை போட்டிருக்கிற இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர்லி $250 இதுக்கு மட்டுமே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு மொபைல் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணணும், டெலிமெட்டிக்ஸ்னு சொன்னோன்னே நிறைய பேர் பயப்படுறீங்க. அதனால் இந்த டெலிமெட்டிக்ஸில் என்னென்ன எல்லாம் செய்யும், என்னென்ன எல்லாம் செய்யாதுங்கிற விஷயத்த முதலாவது கிளியர் பண்ணுறேன். முதலாவது டெலிமெட்டிக் டிஸ்கவுண்ட் 2 விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் டெலிமெட்டிக்ஸ் போடுறேன்னு சொல்லி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளேயே டெலிமெட்டிக் நான் டவுன்லோட் பண்ணுவேன், அதாவது இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவேன்னு சொல்லி ஓகே கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை 5 to 10 வீதத்தும் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்தது. ஓகே, அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு அந்த டெலிமெட்டிக்ஸை ஆக்டிவாக நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடி ஓப்பன் பண்ணையோ நீங்கள் ஒட்டுமே சேர்த்தவரை உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி போட்டு அது உங்களோட ஃபோனில் இருக்கும். ஓகே, நீங்கள் நார்மலாக நடக்கக்குள்ளேயெல்லாம் அது ட்ரெக் பண்ணாது. நீங்கள் காரோடக்குள்ளே தெரியும், காரோடக்குள்ளே மட்டும் அது ட்ரெக் பண்ணும். அப்படி ட்ரெக் பண்ணி உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்துடும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ரினியூவலில் ஓகே நார்மலாக ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 30%ங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட், ரைட்? சிலாக்கள் பேப்பர் நான் ஒரு எப்போ நான் இந்த ஃபோனில் டவுன்லோட் பண்ணினா அவங்க இந்த ஃபோனை பார்க்க மாட்டாங்களா, இந்த கால் லிஸ்ட்டை பார்க்க மாட்டாங்களா, இந்த ஃபோட்டோஸை களவெடுப்பாங்க, இந்த கேமராவை ஆன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சிலாக டவுட்ஸ் கேட்பாங்க. இந்த வார கொஸ்டினை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணோடனே அந்த ஆப்புக்கு என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயமெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது உங்களோட ஃபோனில் நீங்களாம் தீர்மானிக்கிறேன். இப்போ இந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது, அதுக்கு உங்களோட லொக்கேஷனை மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் லொக்கேஷனை மட்டும் அலோவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட லொக்கேஷன், அதாவது நீங்கள் எந்த ஸ்பீடில் போகிறீங்க, வாரீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கிறத மட்டும்தான் அது ட்ரெக் பண்ணுமே தவிர உங்களோட ஃபோட்டோஸையோ உங்களோட கேமராவையோ உங்களோட அதர் ஆப்புகளையோ அது பார்க்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபோனில் இருந்தால் அதுக்கு எக்ஸஸ் கொடுக்கீங்க. அந்த எக்ஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்கேஷன் எக்ஸஸ் மட்டும்தான் கொடுப்பீங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள ஓகே சொல்லிடுவாங்க, டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்குரிய ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எடுத்து இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, எப்போ டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக 15 நாள்லேருந்து 45 நாள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது. இதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணாட்டி என்ன பண்ணுவாங்க சொன்னால், அவங்க ஃபஸ்ட்டுக்கு தந்த இந்த டிஸ்கவுண்ட், அதாவது எப்போ போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க தானே, அதை ரிமூவ் பண்ணுவாங்க. சிலாக்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இந்த எப்போ நான் போடாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி. இன்சூரன்ஸை கேன்சல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் தந்தாங்களோ அந்த டிஸ்கவுண்ட்டை கேன்சல் பண்ணி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அடுத்த மாதத்துலேருந்து கூடும். அதாவது அந்த ஆப் இல்லாமல் எவ்வளோக்கு உங்களோட இன்சூரன்ஸ் வருமோ அது வரும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னு சொன்னால், ஓகே எப்போ டவுன்லோட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நான் நல்லா ட்ரைவ் பண்ணினா, அதாவது ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணினா எனக்கு இதை மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது பரவாயில்ல. ஆனால் நான் நல்லா ட்ரைவ் பண்ணலை, ஹார்ட் பிரேக் பிடிக்கிறேன், இது எக்ஸலரேஷன் நல்லா இல்லைன்னு சொல்லி என்னைக்கு அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் என் இன்சூரன்ஸ் அதுக்கு பிறகு பயங்கரமாக கூடிருமான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். உங்களோட டிரைவிங் பிஹேவியர், அதாவது அந்த ஆப்பில் எடுக்கிறவங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் மட்டும்தான் இருக்கும். அவங்க அதை வேறொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஏங்கிற கம்பெனியில் நீங்கள் ஆப் வச்சிருக்கீங்க, நீங்கள் ப்ராப்பராக ஓடினீங்கன்னு சொன்னால் ஏங்கிற கம்பெனியில் அதை பார்த்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தாரதா இல்லையாங்கிறத அவ முடிவெடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் ப்ராப்பராக ஓடலை, உங்களோட ரேட்டிங் நிறைய குறைய வந்துட்டுன்னு சொன்னால் ஏங்கிற கம்பெனி அந்த டிஸ்கவுண்ட்டை தரமாட்டாங்க உங்களுக்கு. அவ்வளவுதானே தவிர அதுக்காக உங்களை பீனலைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா ஓடலான்னு சொல்லி போட்டு அடுத்த இன்சூரன்ஸை இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் தராமல் விடுவாங்க, மற்ற கம்பெனிஸ்கிட்ட சொல்லுவாங்கன்னு எதுவும் இல்லை. இப்போ எங்கட கம்பெனி உங்களோட 1 year முடிவில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரலான்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்களுக்கு யார் நல்ல ரேட் தராங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் மாறி போயிட்டே இருக்கலாம்.
பட் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். நான் எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுது. இப்போ நீங்கள் என்கிட்ட எங்கள் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள இந்த ஆப் டிஸ்கவுண்ட்டை சொல்லி நீங்கள் போட்டு எடுத்துட்டீங்க. 1 இயர் முடியுது, உங்களோட ஆப்பில் டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடைக்கல, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ரேட்டிங் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 இயர் முடிவில் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களோட ப்ரொஃபைலை திரும்ப செக் பண்ணி வேறு எந்த கம்பெனி உங்களுக்கு பெட்டரான ரேட் தருன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு இப்போ ஏங்கிற கம்பெனி பார்த்தா பிங்கிற கம்பெனி பெட்டரான ரேட் தராங்கன்னு சொன்னால் அவங்கள நான் மாற்றி தருவேன். அவ்வளோதான். இதை நீங்கள் கூடுதலாக யோசித்து கம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இதுக்குள்ள. ஓகே, இந்த எப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட், அதுக்கு பிறகு நல்லா ஓடுவீங்கன்னு சொன்னால் இயர் எண்டில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் இடையில நீங்கள் எப்போ பாவிக்காமல் விட்டால் அந்த டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 3 மாதத்துக்கு நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க, 3வது மாதம் முடிய எங்களுக்கு பிடிக்கல, எப்போ டிலீட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப அவங்க எப்போ இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எப்படி இந்த ஆன்லைன் ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 4வது மாதத்துலேருந்து கொஞ்சம் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடும். எவ்வளோ டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தந்தாங்களோ அதை ரிமூவ் பண்ணி விடுவாங்க. தட்ஸ் இட். அவங்க இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க, இதை பெனால்ட்டி போடுவாங்க, நத்திங். ஓகே, இது ஜஸ்ட் சிம்பிள் ஆப். நீங்களும் உங்களோட இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்போ ஆக்டிவாக வச்சுட்டீங்களா, உங்களோட ஸ்கோர் என்ன மாதிரிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரினியூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 நாள் வருதுன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணால் உங்களுக்கு 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் ஆஃபர் பண்ணுவேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்குது, பயோவில் இருக்குது, அப்படி இல்லாட்டி டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.